பச்சை பட்டாணியை கத்திரிக்கோலால் கட் பண்ணாத அப்படியே உரிக்கிச்சே சில சமயம் நகைலாம் வலிக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். பச்சை பட்டாணி தோலோடு வாங்கச்சே 2 பக்கமும் கத்திரியால் கட் பண்ணிடணும். இந்த மாதிரி ஈஸியாக உரிக்கலாம். குயிக்காக வேலை முடிஞ்சிடும். பாருங்க, வாங்கின அந்த பச்சை பட்டாணி தனியாக வச்சுருக்கேன், தோலுக்கு தனியாக ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன், பட்டாணிக்கு ஒரு பாத்திரம் தனியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி பண்ணிச்சே க்ளீன் பண்ணிச்சேவோ அந்த நம்ம எந்த இடத்துல பச்சை பட்டாணியை உரிச்சோமோ அந்த இடமும் க்ளீனாக இருக்கும். இந்த மாதிரி பண்ணிவிட்டு பிரிச்சிங்கன்னா ஈஸியாக பட்டாணி வந்துடும். அதுக்கப்புறம் தேவையான அளவு எடுத்துட்டு மீதியை ஃப்ரீசரில் வச்சு எடுத்து யூஸ் பண்ணலாம்.